Hello everyone, welcome to Food Pros channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கடலை மிட்டாய். கடலை மிட்டாய் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக். இதுல புரோட்டீன், அயர்ன், அப்புறம் செலினியம் இருக்கு. நம்ம சாப்பிடுற சாப்பாடு சீக்கிரமா செரிமானம் ஆகிறதுக்காக தான் இந்த கடலை மிட்டாய் முதல்ல சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கா இருக்கிறதுனால குழந்தைகளுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ரெசிபி பண்றதுக்கு ரெண்டே இன்கிரீடியன்ஸ் தான். ஒன்று வேர்க்கடலை, அதுக்கப்புறம் ஜாகரி. வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். நான் ஒரு வைடான பேன்ல ஃபர்ஸ்ட் வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கிறேன். ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கலாம். இந்த வறுத்த வேர்க்கடலையை உங்க 2 விரலால வச்சு இப்படி ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த தோல் ஈஸியா உரிக்க வரும். அப்பனா வேர்க்கடலை வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அடுத்ததா பாகு பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு பேன்ல 1 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணி ஊத்தி மீடியம் ஃப்ளேம்ல இந்த வெல்லத்தை நல்லா உருக்கிப்போம். நீங்க வாங்கின வெல்லத்துல ஏதாவது மண் இருந்ததுன்னா ஃபில்டர் பண்ணிட்டு திருப்பி பேன்ல ஊத்தி கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பாகு நல்லா கொதிக்கிற பதம் வந்துருச்சு. அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக லைட்டா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது ஃப்ராத்தி கன்சிஸ்டன்சில இருக்கிற ஸ்டேஜ். ஒரு பவுல்ல தண்ணி ஊத்தி 1 டிராப் பாக விட்டு பாருங்க. எடுத்து பார்க்கும் போது சாஃப்ட் பால் கன்சிஸ்டன்சில இருந்தா பாகு இன்னும் பதம் வரல, இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க விடுவோம். நமக்கு தேவையான பதம் வந்தாச்சு. இதை டெஸ்ட் பண்றதுக்கு அதே மாதிரி ஒரு பவுல்ல 1 டிராப் பாகு விட்டு பாருங்க. பாகு நல்லா ஹார்டா இருக்கணும். சைட்ல டேப் பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல சத்தம் கேட்கணும். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே வறுத்து தோல் உரிச்ச வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கை விடாம கிண்டுங்க. அழகா பந்து போல வருது. இது நம்ம நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ தடவின பாத்திரத்துல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கடலை மிட்டாய் ரொம்பவே சூடா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பேச்சுலா வச்சு இதை ஃபிளாட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கை வச்சு நம்ம அதை லெவல் பண்ணிக்கலாம். லைட்டா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இஷ்டப்பட்ட ஷேப்ல இதை கட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக். நம்ம கடலை மிட்டாய் சூப்பரா வந்திருக்கு. காய்ச்சின பாகு அப்படியே கிளாஸியா தகன்னு மின்னுது. இதை நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I'll see you all soon in another video. Until then, bye from Archana. Bye bye.